Hi friends, welcome to my channel. இன்னைக்கு Grinaro ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் P10 இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே இந்த மைக் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அன்பாக்சிங்கில் ஆக்சுவலி வந்து இந்த பாக்ஸில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் அப் டு 50 மீட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ 100 mAh in microphone and 900 mAh in charge case. ஸோ அவ்வளோதான். ப்ளஸ் வந்து இதில் வந்து டியூவல் இன்டர்ஃபேஸ், வைட்லி காம்பேட்டபிள், நாய்ஸ் ரிடக்ஷன் மோட், ஹை டெஃபினேஷன் சவுண்ட் குவாலிட்டி, ரிவர்ப் மோட், லார்ஜ் கெப்பாசிட்டி பேட்டரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையாகவே பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. நான் 2 மைக்குமே வந்து நான் யூஸ் பண்ணி ஆக்சுவலி மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் மேக்ஸிமம் வந்து 4 to 5% இதுதான் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. மற்றபடி நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இந்த மைக்கில் வந்து என்னென்னலாம் தராங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் பாக்ஸ், மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர் 2, தட் மீன்ஸ் மைக், அப்புறம் ரிசீவர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூஸ்ட் அப் டு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி இன்டர்ஃபேஸ் ஆகாமல். 40 ஹவர்ஸ் வந்து பேட்டரி சார்ஜ் லைஃப் வந்து இந்த சார்ஜிங் கேஸில் இருக்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் கிளிப் ஆன் மைக் அதில் இருக்குது. மேக்னெட்டிக் இது பண்ணி நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம் ஒன்று. ப்ளஸ் வந்து டியூவல் பிக்கப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ட் ப்ரூஃப் நெட், மேபி அந்த பேசுகிற மைக் வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூவல் இருக்குது, அதனால் வந்து அது விண்ட் ப்ரூஃப் நெட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாகவே இருக்குது. ரொம்ப மினி டைப் தான் மைக். இது லுக் ஸ்மால் அண்ட் லெஸ் வெயிட் ஆல்சோ. கழுத்தில் நீங்கள் வியர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஷோல்டர் கழுத்துக்கிட்ட வச்சுருந்தா கூட உங்களுக்கு அந்த வியர் பண்ண அந்த வெயிட்டே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். மெயினாக இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் ரெடக்ஷன் போர்டு. இதில் வந்து 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்குது. லெவல் 1ல் வந்து 50% நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுது. செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 75% நாய்ஸ் கேன்சலேஷன். அண்ட் தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 99% நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலி அவுட்டோரில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது. ரெண்டாவது, இந்த மைக்கில் எவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ்ன்றவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் அவ்வளோ யூஸ் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் நல்லா இருக்குது பேட்டரி லைஃப். ரெண்டாவது, இது சார்ஜிங் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் 1.5 ஹார்ஸ், 1.5 மணி நேரத்துக்குள்ளே இது வந்து ஃபுல் சார்ஜும் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் மெட்டல் கெப்பாசிட்டர் மைக்ரோஃபோன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லைவ் ஸ்ட்ரீமிங், இல்லைனா வந்து நீங்கள் வேறு என்ன கிளாஸஸ் அந்த மாதிரி எடுக்காமல் இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 டைப் இருக்குது ஆக்சுவலாக. வந்து ரிசீவர் பார்த்தீங்கன்னா சி டைப் இருக்குது. இன்கேஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் iPhone 11, 12 அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டிங் கேபிளோட வரும். அந்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷன் டு யூஸ் ஆன் திஸ். ஆண்ட்ராய்டில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை, அதனால் ஐஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து என் ஃபோனுக்கு இது நல்லாவே இருக்குது. இதை நான் உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணிடுறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கில் 4 ஆக்சுவலி இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜிங் இண்டிகேட்டர் ஒன்று இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இண்டிகேட்டர் லைட் இருக்கும். பிளிங்க் ஆகிட்டே இருக்குன்னா இது வந்து பேரிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஒன்ஸ் வந்து அந்த பிளிங்க் ஆஃப் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருக்குன்னா அது வந்து நம்மளோட ஃபோனோட பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மூணாவது மியூட் இண்டிகேட்டர் லைட் இருக்குது. நாலாவது நான் சொன்ன நாய்ஸ் ரிடக்ஷன் இதுதான். 3 ஆக்சுவலி ஒன் பை ஒன்னாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் 1, அடுத்து நாய்ஸ் 2 அண்ட் நாய்ஸ் 3 அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் பின்னாடியே வந்து சி டைப் இது இருக்குது. நீங்கள் வந்து சிங்கிள் மைக் கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து நீங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியலன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக் எடுத்துகிட்டு போகிறீங்களா, ரிசீவர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட எடுத்துக்கலாம். ரிசீவர் வழியாக கூட நீங்கள் வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இன் தி பட்ஜெட் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள்.